பல நாட்களாக மழை தொடர்ந்து பெய்து கொண்டே இருந்தது. ஊர் முழுவதும் சோகமான அமைதி நிலவியது. மக்கள் அனைவரும் முகம் சுளித்தபடி தங்கள் வேலைகளை செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த ஊரில் இருந்த சிறுமி சப்னா மட்டும் எப்போதும் போல அழகான புன்னகையுடன் தனது நாளை தொடங்கினாள். சப்னாவின் புன்னகையை பார்த்த பாட்டி ஆச்சரியமாக, "அடடா, என்ன ஒரு அழகான புன்னகை" என்று கூறினார். சப்னா சிரித்தபடி, "இது என்னுடைய புன்னகை" என்றாள். அப்போது அம்மா சப்னாவை கண்ணாடி முன் அழைத்துச் சென்று, "புன்னகையை மற்றவர்களுடன் பகிர்ந்தாலும் அது குறையாது" என்று அன்பாக சொன்னார். அம்மாவுடன் சேர்ந்து சப்னா நூலகத்திற்கு புறப்பட்டாள். வழியில் தனது வீட்டின் ஜன்னலருகே நின்று மழையை சோகமாக பார்த்துக் கொண்டிருந்தான் அவளுடைய நண்பன் ஜீஷான். அந்த நேரத்தில் சப்னாவின் இனிய புன்னகை தங்க நிற ஒளியாக மாறி மெதுவாக ஜீஷானை நோக்கி பறந்தது. அந்த ஒளி அவனை தொட்டவுடன் அவனுடைய சோகமான முகம் மகிழ்ச்சியான புன்னகையாக மாறியது. அப்போது கதவு மணி ஒலித்தது. அஞ்சல்காரர் முரளி மாமா ஒரு கடிதத்தை கொண்டு வந்தார். ஜீஷான் மகிழ்ச்சியுடன், "நன்றி முரளி மாமா" என்று கூறினான். அந்த அழகான புன்னகை இப்போது முரளி மாமாவின் மனதையும் மகிழ்ச்சியால் நிரப்பியது. முரளி மாமா தனது அடுத்த வீட்டிற்கு சென்றார். அங்கே டூகி என்ற குறும்புக்கார நாய் மகிழ்ச்சியாக ஓடி விளையாடிக் கொண்டிருந்தது. டூகியின் வேடிக்கையை பார்த்து முரளி மாமா சிரித்தார். அவரது புன்னகையும் அன்பும் டூகியையும் மகிழ்ச்சியாக மாற்றியது. வீட்டின் கதவு திறந்தது. அன்பான வயதான தாத்தா வெளியே வந்தார். டூகியின் மகிழ்ச்சியை பார்த்த அவர், "வா டூகி, மழையில் ஒரு சிறிய நடைப்பயணம் போகலாம்" என்றார். இருவரும் மகிழ்ச்சியாக மழையில் நடந்தார்கள். வழியில் ஒரு கான்ஸ்டபிள் சாலையில் நின்று கொண்டிருந்தார். தாத்தா அவரை பார்த்து இனிமையாக புன்னகைத்தார். அந்த அன்பான புன்னகை அவருடைய மனதையும் மகிழ்ச்சியாக மாற்றியது. சில குழந்தைகள் நடந்து சென்றார்கள். அவர்களுக்கும் அந்த புன்னகை மகிழ்ச்சியாக மாற்றியது. அந்த மகிழ்ச்சியான புன்னகை ஒருவரிடமிருந்து மற்றவருக்கு பரவியது. சிறிது நேரத்தில் அந்த தெருவை முழுவதும் சந்தோஷமான முகங்களால் நிரம்பியது. இதற்கிடையில் நூலகத்தில் சப்னா புத்தகம் படித்துக் கொண்டிருந்தாள். வீட்டிற்கு புறப்படும் போது, "அம்மா, என் புன்னகை எங்கே போய்விட்டது?" என்று ஆச்சரியமாக கேட்டாள். நூலகத்தில் இருந்து வெளியே வந்த சப்னா ஊர் முழுவதும் அனைவரும் மகிழ்ச்சியாக சிரித்துக் கொண்டிருப்பதை பார்த்தாள். அந்த நேரத்தில் தங்க நிற ஒளியாக இருந்த எல்லா புன்னகைகளும் மீண்டும் சப்னாவை நோக்கி பறந்து வந்தன. அவளுடைய முகம் மீண்டும் அழகான புன்னகையால் மலர்ந்தது. அதே நேரத்தில் கருமேகங்கள் மெதுவாக விலகின. பிரகாசமான சூரியன் வெளியே வந்தான். வானத்தில் அழகான வானவில் தோன்றியது. மழை நின்றது. ஊர் முழுவதும் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் நிறைந்தது. முடிவு: ஒரு புன்னகை கொடுத்தால் அது குறையாது, அது இன்னும் பல புன்னகைகளை உருவாக்கும். அன்பையும் புன்னகையையும் எப்போதும் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். குழந்தைகளே, ஷேர் அ ஸ்மைல் பாடத்தை இப்போது நன்றாக புரிந்து கொண்டோம். இப்போது இந்த பாடத்தில் உள்ள புக் பேக் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் ஒன்றன் பின் ஒன்றாக எளிமையாக பார்க்கலாம். கவனமாக கேளுங்கள். இந்த கேள்விகள் பள்ளித் தேர்வுகளுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். வாருங்கள், முதல் கேள்வியை பார்ப்போம். கொஸ்டின் 1. வாட் டிட் கிராண்டம்மா ஆஸ்க் சப்னா ஃபார் அண்ட் வாட் டிட் சப்னா டு? பாட்டி சப்னாவிடம் என்ன கேட்டார்? சப்னா என்ன செய்தாள்? ஆன்சர்: Grandma asked Sapna if her smile was for her. Sapna covered her mouth and said it was her own smile. பாட்டி, உன் புன்னகை எனக்கானதா என்று கேட்டார். சப்னா தன் வாயை மூடிக்கொண்டு, இது என்னுடைய புன்னகை என்று கூறினாள். Question 2. What are the different words that the speaker uses in the story to describe the smile? கதையில் புன்னகையை விவரிக்க பயன்படுத்தப்பட்ட சொற்கள் என்னென்ன? Answer: The smile is described as bright, beaming, magical, glittering, gleaming and brilliant. புன்னகை பிரகாசமானது, ஒளி வீசுவது, மாயாஜாலமானது, மின்னுவது, ஜொலிப்பது, அற்புதமானது என்று விவரிக்கப்பட்டுள்ளது. Question 3. What kept postman Murali warm in the rain? மழையில் அஞ்சல்காரர் முரளிக்கு எது உற்சாகத்தை அளித்தது? Answer: Zishan's bright smile kept postman Murali warm in the rain. ஜீஷானின் பிரகாசமான புன்னகைதான் மழையில் அஞ்சல்காரர் முரளிக்கு உற்சாகத்தை அளித்தது. Question 4. Who found it the hardest to smile? How did it finally happen? யாருக்கு சிரிப்பது மிகவும் கடினமாக இருந்தது? இறுதியில் அவர் எப்படி சிரித்தார்? Answer: Constable George found it the hardest to smile. He finally smiled after the old man's smile spread to him. கான்ஸ்டபிள் ஜார்ஜ்க்கு தான் சிரிப்பது மிகவும் கடினமாக இருந்தது. வயதான மனிதரின் புன்னகை அவரை அடைந்த பிறகு அவர் சிரித்தார். Question 5. Oh, mother, said Sapna, who had run out of smiles. Where was she and what had happened? அம்மா என்று சப்னா கூறினாள். அப்போது அவள் எங்கே இருந்தாள்? என்ன நடந்தது? Answer: Sapna was outside the library with her mother. She felt that all her smiles had been shared with others. சப்னா தனது அம்மாவுடன் நூலகத்திற்கு வெளியே இருந்தாள். தனது புன்னகைகளை எல்லோரிடமும் பகிர்ந்து விட்டதாக அவள் உணர்ந்தாள். Question 6. How did Sapna feel when she saw everyone outside the library? நூலகத்திற்கு வெளியே அனைவரையும் பார்த்தபோது சப்னா எப்படி உணர்ந்தாள்? Answer: Sapna felt very happy when she saw everyone smiling and her smile returned to her. வெளியில் அனைவரும் மகிழ்ச்சியாக சிரிப்பதை பார்த்த சப்னா மிகவும் மகிழ்ந்தாள். அவளுடைய புன்னகையும் மீண்டும் அவளிடம் திரும்பி வந்தது. அருமை குழந்தைகளே, ஷேர் அ ஸ்மைல் பாடத்தின் அனைத்து புத்தக பின்புற வினா விடைகளையும் வெற்றிகரமாக முடித்துவிட்டோம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற பயனுள்ள பள்ளி பாட வீடியோக்களுக்கு நமது கிவோரா டேல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐ அழுத்த மறக்காதீர்கள். மீண்டும் ஒரு புதிய பாடத்துடன் விரைவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.